வெற்றி அடைய முடியாது. குட் மார்னிங் ஜியோஜி. எஸ், வாழ்க வளமுடன் ஜியோஜி. நல்லா இருக்கேன் சார். எஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம், அந்த டாபிக் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது பாக்குறீங்களா அத? எஸ் சார். சொல்லுங்க. ஒழுக்கம், அதாச்சும் டிசிப்ளின் இஸ் ஹார்ட் சாய்ஸ் சார். எஸ், ஒழுக்கம்ன்றது செல்ஃப் டிசிஷன் டிசிப்ளின் இஸ் a very hardest one thing. ஏன்னா நாம ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு கடினமான வேலை. நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை, இல்லையா? எஸ் சார். எஸ் சார். அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம பார்க்கறது கூட வந்து சாதாரணமா பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா ஒழுக்கம் வந்து ஒரு நல்ல மனிதனை உருவாக்குறது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய மனிதனையும் சேர்த்து உருவாக்குது. அதுதான் அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்றது. அதாவது டிசிப்ளினா இருக்கிறதுங்கிறது ஒரு கூட்டமா இருக்கும் போது மட்டும் அல்ல, நமக்குள்ளேயே நம்ம வந்து அடுத்த நபர்கள் வந்து கண்ட்ரோல் இல்லாத நிலையில, அதாவது நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம வந்து தப்பு பண்ணாத மனிதரா வாழ்றது. அதாவது மக்களுக்காக, இந்த சோசியல் மனிதர்களுக்காக, இந்த சொசைட்டிக்காக நம்ம வந்து ஒழுக்கமா நடக்கிறதா நடிக்கிறது. இது வந்து ஒரு உண்மையான ஒழுக்கமான முறையே கிடையாது. இது வந்து நமக்கு ஒழுக்கத்தை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா அதுவும் சாத்தியம் இல்லை. இது வந்து ஒரு சரியான ஒழுக்கமும் கிடையாது. இந்த ஒழுக்கம் வந்து நம்ம நல்ல ஒரு ஒழுக்க சீலரா இருப்போமா அப்படின்னா நிச்சயமா அதுவும் கிடையாது. எதனால? எப்பவுமே வந்து இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எங்கிருந்து வரணும் அப்படின்னா செல்ஃபா வரணும், உள்ள இருந்து வரணும். அவங்களுடைய உள்ள இருந்து ஃபீல் ஆகி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒழுக்க சீலராக வாழ தொடங்கணும். அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து மேஜர் பார்ட் வந்து எங்க இருக்குன்னா ஃபேமிலிக்குள்ளதான் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் வந்து நிறைய மனிதர்கள் சிறந்த மனிதராக ஒழுக்க சீலராக வாழ்றதுக்கு காரணமாகவும் அமையுது. இது எப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இதை பத்தி பேசணும்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச முடியும். ஆனாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கொண்டதை வைத்தும் பேசலாம். அப்போ இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து மற்ற நபர்களுடைய கண்ட்ரோல் இல்லாத நிலை. உங்களை வந்து யாருமே வந்து கேள்வி கேட்கறக்கே இல்லை. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், என்ன பண்ணாலும் யாரும் வந்து நீ ஏன் இதை செய்யற அப்படிங்கிற ஒரு சூழலே இல்லாத 100% ஃப்ரீடமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்மளை நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறது, இல்லையா? எப்படி செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன? தப்பு பண்ண முடியும், ஆனா தப்பு பண்ணாம இருக்கிறது. ஸோ அந்த ஒரு நிகழ்வு தான் உண்மையான செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஆனா அந்த நிறைய சாய்ஸ் இருந்துட்டும் நம்ம தப்பு பண்ணாம இருக்கிறது. நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலுமே நம்ம வந்து அந்த வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக நம்ம தப்பு செய்யாம அந்த வாய்ப்புகளை தவிர்த்து நம்ம அங்கிருந்து வெளியேறது, இல்லைன்னா அந்த இடத்துலயே இருந்து தப்பு பண்ணாமே இருக்கிறது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒன்ஸ் என்னோட ஸ்டடி டைம் நான் படிச்சுட்டு இருக்க காலத்துல
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நார்மலா பசங்கன்னா வெளியே அதுவும் தனியா டூர் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது கண்டிப்பா ட்ரிங்க் பண்ணுவாங்க இல்லையா? அது ஏன்னா யாருமே கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லை. ஸோ அவங்க வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு இதுல பார்ல போய் எல்லாம் சாப்பிடுவாங்க. நல்ல 5 ஸ்டார் லெவல்ல இருக்கிறதா இருக்கும். ஸோ நானும் அவங்க கூட போவேன். அவங்க கூட நானும் போவேன். என்னோட அனுபவத்துக்காக சொல்றேன் நான். அவங்களோட போவேன். அவங்க எல்லாரும் ஒரு சிலர்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணுவாங்க. அந்த நைட் டைம்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஆர்டர் பண்ணுவோம். அப்புறம் எனக்கு வந்து கோக், ஒரு 1/2 லிட்டர் கோக் வந்து வாங்கி வச்சுக்குவேன். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்குவாங்க. அப்புறமா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்குவேன். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. அதுதான். இப்போ நம்ம நினைச்சா அதை வந்து சாப்பிடலாம் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆனா நம்ம சாப்பிட்றது இல்லை. சாப்பிடாம என்ன பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், கோக் சாப்பிடுவோம். பட் அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ள இருக்கு அந்த ஸ்மெல், அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக அவங்க கூட போவேன். அவங்க கூட போயிட்டு அவங்க எப்பவுமே ரெகுலராக சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். நான் அதுக்கு பதிலாக இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு வரேன். இதனால வந்து அந்த பனை மரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடிச்சாலும் அது வந்து கல் இருந்தா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். ஸோ அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்ஸ் நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்குறேன். அப்போ அவன் என்னை பார்த்து வந்த உடனே சரி இந்தா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி அந்த சிகர்ஸ் எடுத்து எனக்கு கையில் கொடுத்தாப்புல. கொடுத்துட்டு டே இந்தா ஸ்மோக் பண்ணு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவன் கேட்டது என்னன்னா, டேய் நீ என் கூட அங்க பார்க்கெல்லாம் வந்திருந்தியா, அப்ப ஸ்மோக் பண்ணுவியாடா அப்படின்னா. டேய் ஜென்மத்துல பண்ணதே கிடையாதுடா. நான் எதுவுமே, நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நாங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன். ஆமாடா, மிக்சரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டு நீ உட்கார்ந்துட்டு இருப்ப. எஸ் எஸ் சாரிடா சாரின்னு சொல்லி அப்பதான் ரியலைஸ் பண்ணான். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில செல்ஃப் டிசிப்ளின் எங்க வரும் அப்படின்னா, நமக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்து ஒரு தப்பை வந்து நம்ம பண்ணாம இருக்கிறது. ஏன்னா இந்த சொசைட்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட கூட இருக்கிற கொலீக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு மனசு எந்த விதத்திலையும் புண்படக்கூடாது. அவங்க கூட வந்து நம்ம நல்லபடியா பழகணும். இப்போ நான் வந்து ரொம்ப ஒழுக்கம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உதாசீனப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ செஞ்சிருந்தா, இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு ஸ்டாண்ட் பையா நம்மளால கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்மளோட தேவைகள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் இருக்குது. அதனால 100% நம்ம வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினை லைஃப்ல வந்து கீப் அப் பண்ணணும். நமக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும். அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், அதை வந்து செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியெல்லாம் இருந்தனால தான் இன்னைக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டோம். சும்மா நான் வந்து அதுக்குள்ளார போகவே இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியாம நம்ம எதையும் பேசக்கூடாது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, ஆனா தப்பு பண்ண மாட்டேன், பண்ணல. அந்த யங் ஏஜ்ல கூட அந்த விஷயத்த நம்ம செய்யல. ஏன்னா அந்த வயசு அப்படி. எங்க அப்பாவோ அம்மாவோ யாரும் என்ன பார்க்க போறது இல்லை. இருந்தாலும் நமக்கு அது வேண்டாம். அது வெளியூர்ல இருக்கிறோம், வெளியே போறோம். ஸோ அங்கே இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அது அவசியம் இல்லைன்னு தோணுச்சு, சாப்பிடல, அவ்வளோதான். அதை ஸ்மோக் பண்றதுக்கு எவ்வளவோ சான்சஸ் இருந்துச்சு. எத்தனையோ நண்பர்கள் வந்து என் கூட பண்ணுவாங்க. பட் நான் இன்ன வரைக்கும் ஸ்மோக் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்றதுனா கூட பக்கத்துல அந்த மாதிரி ஏதாவது சிகர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ஆஹ், அந்த மேட்சஸோட குச்சி வந்து நம்ம வீட்டுக்குள்ள கடந்தா கூட நான் வாமிட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அது ஒரு அலர்ஜி மாதிரி. ஸோ அதனால லோக்கல் ஷாப்ல போய் ஒரு டிஃபன் கூட சாப்பிட மாட்டேன். ஏன்னா அங்க வந்து அதெல்லாம் கிடக்கும். ஸோ அதனால அதே மாதிரி கேரளா போனால் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னன்னா அந்த ஊர்ல அது வந்து ரொம்ப நார்மல். பெரிய பெரிய ஷாப்ஸ்லயே வந்து உள்ள உட்காந்து அந்த சிகரெட் யூஸ் பண்ணுவாங்க.
பட் என்னால் வந்து அந்த கடைக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா நான் அதை வந்து ஏற்றுக்கிறது இல்லை. அது வந்து என்னால் சாப்பாடும் அந்த இடத்துல சாப்பிட முடியாது. அதனால ரொம்ப நிறைய கடையை மாற்றி 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 போய் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல கடையாக பார்த்து சாப்பிடுவோம். இது அன்னையிலேருந்து அந்த சின்ன வயசில் எங்கே இருக்கும்போதே நம்ம அதை வந்து ஒரு ஃபாலோ பண்ணி வந்தனால நம்ம லைஃப்பில் வந்து அது ரொம்ப பிடிக்காத ஒரு பொருளாக இருக்குது. அது இன்னைக்கு வந்து என்னோட குழந்தைகளுக்கும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அப்பாவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஒரு தீக்குச்சி கடந்தா கூட வீட்டுக்குள்ளாரையே அனுமதிக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறனால அவங்களும் வந்து அந்த ஒழுக்கத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நம்ம நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப் வந்து நடக்கும். ஸோ அப்போ ஒழுக்கங்கிறது வாய்ப்புகள் இருந்தும் தவறு செய்யாமல் இருப்பது. அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிறைய செல்ஃப் டிசிப்ளினை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம வெறும் 20% ஒழுக்கமா இருந்தா போதும். எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணுங்க? வெறும் 20% அதுக்காக நீங்க எஃபெக்ட் போட்டா போதுமானது. உங்களோட 80% சக்சஸ் ஆன லைஃபை உங்களால அனுபவிக்க முடியும். ஆனா இந்த 20% கஷ்டம் இருக்குல்ல, கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அந்த டெம்டேஷன், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், நம்ம நம்மளை வந்து அப்பப்போ ஒரு மாதிரி அந்த இதை வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி எல்லாம் உருவாக்கி நம்மளை அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நம்மளை வந்து தூண்டக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எமோஷனலா அதை வந்து நம்ம ஒரு 20% நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்ம லைஃபை வந்து அப்படியே 100% சக்சஸ் ஆக மாறிடும். 80% நம்ம எஃபெக்டே போட வேண்டியதில்லை. இதை பொறுத்த வரையிலும் செல்ஃப் டிசிப்ளினை பொறுத்த வரையிலும் அது எந்த 20% அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய அந்த செல்ஃப் டிசிப்ளின் இஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஹேபிட்ஸ். நம்மளுடைய ஹேபிட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளினே இருக்கு. பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு பழக்கத்துக்குள்ளார போய் அடிமையா மாறினா மட்டும்தான் நம்மளோட டிசிப்ளினை நம்ம வந்து இழந்துருவோம். அதே டைம்ல நம்மளுடைய அந்த ஹேபிட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு இது ஹேபிட்டா மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை நம்மனால இது வேணும் வேண்டாம், அப்படி இது நல்லது கெட்டது, நல்ல ஹேபிட்ஸை வச்சுக்கலாம், கெட்ட ஹேபிட்ஸை விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நமக்குள்ள கொண்டு வந்து அதுக்காக ஒரு 20% எஃபெக்டை போட்டோம்னா லைஃப் டைம் 100% அந்த 80% ஆன விஷயங்கள் வந்து நமக்கு சக்சஸ் ஆக மாறிவிடும். அதே டைம்ல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹேபிட்டை உருவாக்குறதுக்கு அது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில ஒரு அட்டாச்சா இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு போறதுக்கான விஷயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு 21 நாள் ஒரு விஷயத்த வந்து பயிற்சியா செய்யணும். ஆனா அந்த பயிற்சி 21 நாள்ல சக்சஸ் ஆகுமா அப்படின்னா நிச்சயமா ஆகாது. ஏன்னா அது திரும்ப திரும்ப நம்மளை டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கிறனால அந்த விஷயம் வந்து நம்மளோட டிசிப்ளினை குலைச்சிரும், மோசமா கொண்டு போயிடும். அதை 210 நாள் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். 21 நாள்ல இருந்து 210 நாள் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 60 நாள் நீங்க சரியா அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, டெய்லி காலையில எந்திரிக்கிறது, இந்த விஷயத்த நான் செஞ்சே தீருவேன்னு சொல்லி செய்யறது, கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நீங்க எதையாவது வந்து கத்து வச்சிருந்தீங்கன்னா அது வந்து வெளியே வரணும்னு நினைச்சா கூட ஃபர்ஸ்ட் ஒரு 21 நாள் ஒரு முயற்சியா நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிக்கணும். அந்த 21 நாள் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே வந்து 60 நாளைக்கு அதை கன்வெர்ட் பண்ணி அடுத்த 60 நாள் நான் இதை செய்யவே மாட்டேன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணணும். 60 நாள்ல நம்ம வந்து அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து டோட்டலா 210 நாள் கனெக்ட் பண்ணிட்டு அந்த லைஃப் டைம்ல 210 நாளை வந்து கண்டினியூவா நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 210 நாள் நீங்க கண்ட்ரோல்ல இருந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பெரிய ஹேபிட்டா இருந்தாலும் முழுமையா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடும். அந்த விஷயத்தை எந்த விதமான எதை கொடுத்தாலுமே நீங்க வந்து செய்ய மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட மூளை ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை வந்து எப்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன அப்படின்னா இந்த மூளையை பொறுத்தவரையில ஒரு விஷயம் இருக்குது. அது
நம்ம எதையாவது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பார்த்த பொருளை நம்ம சாப்பிட்டே ஆகணும், நமக்கு அது கிடைச்சே ஆகணும், நம்ம அதை ஃபீல் பண்ணியே ஆகணும்னு சொல்லும். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஹேபிட்ஸ் வந்து நம்மளுடைய மூளையிலிருந்து தான் வருது, நம்ம மூளை தான் வந்து இந்த வேலையை செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம மூளை பொறுத்த வரையிலும் ஹேபிட்டை வந்து ஏற்படுத்தாது. மூளைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் அந்த ஹேபிட் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம மூளை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டான விஷயத்த வந்து எப்பவுமே எதிர்பார்த்துட்டே இருக்கும். அதுதான் பிரச்சனைங்க. அதுக்கு வந்து எங்கெல்லாம் ஒரு வெற்றி, ஒரு சக்சஸ் ஃபீல் ஆகுதோ, அதாவது இப்படி இன்னொரு சிஸ்டமேட்டிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய டொகோமின் இல்லையா, அது வந்து சுரக்கிறது வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஹாப்பினஸ் வந்து உண்மையிலே நம்மளோட மூளை வந்து எப்படி எதிர்பார்க்குது, அது எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது அது வந்து சந்தோஷம் கிடைச்சதுக்காகவோ கம்ஃபர்ட்டா இருந்ததுக்காகவோ ஹேபிட் வந்து ஃபீல் ஆனதுக்காகவோலாம் கிடையாது. அதுக்கு தேவை ஒரு சக்சஸ் ஃபீல். எப்பெல்லாம் வந்து ஒரு சக்சஸ் ஃபீல் வந்து நம்மளோட மூளைக்கு தெரியுதோ அப்போ வந்து மூளை வந்து டொக்கோமைனை உருவாக்கி விட்டுரும். அப்போதான் நம்ம வந்து என்ன ஃபீல் ஆகுறோம், அந்த ஹாப்பினஸை வந்து ஃபீல் ஆகுறோம். அந்த ஹாப்பினஸ் வந்து இந்த மூளை வந்து இப்படி பண்ணும்போது நம்மளை அறியாமையே அந்த கெட்ட விஷயத்த நம்ம செய்யறோம். அதாவது வெற்றிக்கு பின்னால நம்ம ஒரு விஷயத்த கொண்டாடுவோம். அந்த கொண்டாடுற இடத்துல தான் நம்மளுடைய அந்த டொக்கோமின் வந்து உருவாகுது. அப்போ நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து டயர்ட் ஆகுறேன், ஐயோ என்னால முடியல அப்படின்னா நான் வந்து ஒரு டீ குடிப்பேன், ஒரு ஸ்மோக் பண்ணுவேன், இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரிங்க் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் அந்த மூளை என்ன சொல்லும் அப்படின்னா இந்த வெற்றியோட அடையாளமாக அதை ஏற்றுக்கும். இதுதான் உங்களை நெகட்டிவான தப்பான ஹேபிட்டை உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு காரணம். அப்ப என்ன பண்ணும், எங்கெல்லாம் வந்து தனக்கு அந்த வெற்றி ஃபீல் வருதோ அப்பெல்லாம் டொக்கோமினை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யும். அந்த டொக்கோமின் வந்து வரும்போது அதிகமாக சுரக்கும் பொழுது நமக்குள்ள வந்து நிறைய உடல் ரீதியான பாதிப்புகள் வருவது மட்டும் இல்லாம நம்மளோட உடல்ல இந்த மாதிரி தவறான நெகட்டிவான ஹேபிட்ஸும் வந்துடும். அதாவது மற்றவங்களை பத்தி புறம் பேசுவது, இந்த சீரியல் பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தனக்கு நிகழ்வதா நினைச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த டொக்கோமினோட ஆக்டிவிட்டிஸ் தான். இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அதை ஃபீல் பண்றது, இது எல்லாமே அதாவது ஒரு அடிக்ஷனை தன்னோட வெற்றியாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, மும்முரமா அந்த வேலை ஓடிட்டு இருக்கும், டக்குன்னு நிறுத்திட்டு நீங்க ஃபோன் நோண்ட ஆரம்பிப்பீங்க. அதுல போய் தேவையில்லாம நிறைய விஷயம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்க மூளை என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து வெற்றிகரமான நிகழ்வாக ஏத்துக்குது. ஏன்னா நான் ரொம்ப சோர்ந்துட்டேன், அதுக்கு ரிவார்டா உட்காந்து நான் வந்து ரீல்ஸ் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஹேபிட்ஸை மாற்ற ஆரம்பிக்குது. நம்மளை வந்து நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளார அது கொண்டு போய் நம்மளை சோம்பேறியாகவும் மாற்றுது, தப்பான செயல்களை செய்யறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டொக்கோமின் வந்து அதிகமாக சுரக்கிறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை உருவாக்கக்கூடிய டொக்கோமின் உருவாகுது. அந்த தவறான சந்தோஷத்தை நம்மளோட மூளை அனுபவிக்குது. அந்த மூளைனால தான் நம்ம தப்பா வந்து அந்த விஷயங்களை செய்கிறோம். ஏன்னா நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறனால நம்மளை அறியாமையே நம்ம இந்த தவறுகளை வந்து நம்ம ரொட்டீன் நம்ம லைஃப்ல வந்து செஞ்சிருவோம். இப்போ ஒரு டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு வைங்க. அந்த சாக்லேட்டை யாராவது ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் நல்ல தூரமாக ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க, அப்போது ஒருத்தர் வந்து ஒரு சாக்லேட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா ஜாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு வாங்கி வாயில் போட்டுருவீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும், நாளைக்கு நாளைக்கு அப்புறம் அப்புறம் நமக்கு வந்து அந்த சாக்லேட் வேணுங்கிற
தாட்ஸ் வந்து உருவாக்கிரும். ஆனால் உங்களுடைய இந்த உடல் பயிற்சியை மொத்தமாக ஃபெயிலியராக மாற்றிடும். இது வந்து ஜென்ரலாகவே உங்கள் உடம்பு வந்து திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கும். அதாவது நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, போய் பார்த்தா பர்கரு அது இது ஜூஸு நல்லா சாப்பிட்டு அவங்க உடம்பு வந்து தவறான ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஏற்படுத்தி வச்சுக்குவாங்க. இது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்மளை வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸு வேற ஹேபிட்ஸ் மூலமா நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நம்மளை வந்து ஒரு நல்ல பாராட்டுதல் கிடைத்ததா நம்ம மூளை ஃபீல் ஆகி அதை வந்து வெற்றியா நினைச்சு நம்மளோட ஹேபிட்ஸை, தப்பான ஹேபிட்ஸை நமக்குள்ள வளர்த்தி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நெகட்டிவ் உருவாவதற்கான நம்மளுடைய அந்த டொபமைன் உருவாகாம தடுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா நம்ம கண்ட்ரோல் ஆகணும்னா மெயின் கான்செப்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன். 100% ஒரு டயட் ஃபாலோ பண்றதை விட பெட்டர் விஷயம் வந்து மெடிடேஷன் தான். ஸோ அந்த மெடிடேஷனை ஃபாலோ பண்றது நம்மளுடைய நல்ல ஹெல்த் வந்து அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. நம்மளுடைய குட் ஃபீல், நம்ம மனசுக்குள்ளார நல்ல எண்ணங்கள் வருவதற்கு காரணமாகுது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமாக மாறுது. நல்ல விஷயங்களை நம்ம பேசக்கூடியவர்களாக மாறுறோம். அது மட்டும் இல்லாம நிறைய கிராட்டிடியூட், பாராட்டுதலை வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து தெரிவிக்கக்கூடியவர்களாக மாறுறோம் இல்லையா? அப்போ சயின்டிஃபிக்காவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட மூளையோட ஆக்டிவிட்டீஸை அதோட அந்த டொபமைன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்க பெஸ்ட் வே உங்களை செல்ஃபா உங்களை வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு உங்களை வந்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். நீங்க வந்து மெடிடேட் பண்றவரா இருந்தீங்கன்னா, உங்களோட பிரீத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றவரா இருந்தா உங்களுடைய மனசு உங்களுடைய உடலும் நிச்சயமா கண்ட்ரோல்ல இருக்கும். அதனால நீங்க வந்து தவறான விஷயங்களை செய்யவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஹேபிட்ஸுங்கிறது வந்து உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. அந்த ஹேபிட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன இருப்போம்னா, நல்ல ஒரு டிசிப்ளினோட நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறது மட்டும் இல்லாம நமக்குள்ள நல்ல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மனிதனோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய தன்னம்பிக்கை தான், செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம வந்து நம்ம ஒரு நம்பிக்கையோட அந்த செல்ஃப் பிலீவோட இருக்கக்கூடிய விஷயம்தான் நம்மளை வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுது, நம்மளோட ஹெல்த்தை வந்து டெவலப் பண்ணுது. ஸோ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை, நம்மளுடைய அந்த டிசிப்ளினை, செல்ஃப் டிசிப்ளினை அதிகப்படுத்தணும் அப்படின்னா செல்ஃப் பிலீவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம நம்மளையே நம்பணும். நம்ம நம்மளையே நம்பினாதான் நம்மனால ஒரு டிசிப்ளினோட நம்ம வாழ முடியும். அந்த டிசிப்ளினோட வாழ்றதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தன்னம்பிக்கை. அப்போ நாம வந்து நல்ல மனுஷன்தான், நல்லவங்க தான், நம்ம வந்து கெட்டதெல்லாம் செய்ய மாட்டோம், கெட்டதா நடக்க மாட்டோம், ஸ்மோக் பண்ண மாட்டோம், தேவையில்லாத வேண்டாத சீரியல்லாம் பார்க்க மாட்டோம், ரீல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு உங்களுக்குள்ளாரையே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். நான் நல்லா தான் மெடிடேஷன் பண்றேன், நான் சூப்பரா இருக்கிறேன், நான் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களுக்குள்ள நீங்க உங்களையே டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளினுக்கு ரொம்ப முக்கியம் செல்ஃப் பிலீவ் இல்லையா? அது மட்டும் உங்களுக்கு எக்ஸஸா இருந்துச்சுன்னா உங்களால எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்னெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய நம்ம வந்து அவேர்னஸோட இருக்க முடியும் நம்மனால இல்லையா? அதே மட்டும் இல்லாம ஒரு நல்ல மோட்டிவேட்டராகவே நம்மளால இருக்க முடியும். நமக்கே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிக்கலாம், நம்மளே வந்து நமக்கு அவேர்னஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா செல்ஃப் பிலீவ் வந்து நமக்கு ரொம்ப தேவை. அந்த மாதிரி நம்ம அந்த ரெண்டையும் சரியான முறையில் வச்சிருந்தோம்னா நம்மளால வந்து அந்த கோல் செட்டை வந்து நம்மனால கரெக்டாக
டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ நிறைய பேர்த்திட்ட நமக்கு உங்களோட லாங் டைம் ஃபியூச்சரை பற்றி உங்களோட கோல் செட் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய லாங் டைம் கோல் செட் அது என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர்த்துக்கு தெரியாது எது நம்மளுடைய உண்மையான கோல் செட்டுன்னு தெரியாது. ஆனால் இவங்க கோல் செட் பண்ணுவாங்க. எப்படி கோல் செட் பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களை எங்கேயெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சந்தோஷம் கிடைக்குதோ அதையெல்லாம் தேடி போய் அதை வந்து இவங்களோட கோல் செட்டாக மாற்றிக்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கோல் செட்டுகளை செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடி 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 டைம் வேஸ்ட் பண்ணால், இப்போ சின்ன ஒரு நிகழ்வு இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு தங்கறக்கு ஒரு வீடு வேணும், வாடகைக்கு இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு நல்ல சொந்த வீடு வேணும் அப்படின்னா அது ஒரு சின்ன கோல் செட். ஏன்னா ஃபியூச்சரில் அது கிடச்சிருச்சுன்னா மாறிடும் இல்லையா? அதே வந்து நான் வாழ்கிறதே வந்து ஒரு சூப்பர் பேலஸில் அப்படின்னா நம்ம வந்து அந்த வாழ்க்கை வந்து ஃபஸ்ட்டு சின்ன வீடு, அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் பெரிய வீடு, அதுக்கப்புறமா கொஞ்சம் லாவிஸான ஒரு வீடு, அதுக்கப்புறமா அதுக்கு அந்த உண்மையான பேலஸில் வந்து நம்ம வாழக்கூடியவர்களாக மாறலாம். அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்மால், அதுக்கப்புறம் அடுத்தது 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 ஒரு 4-5 ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஆனால் நம்மளை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நினைச்சா பெருசா உடனே செஞ்சிடணும், உடனே கிடைச்சிடும். அது எப்படி கிடைக்கும்? எப்படி அது நடக்கும்? சாத்தியமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம ஒரு விஷயம், ஒரு கோல் செட் பண்றோம்னா கோல் செட் வந்து பெருசா இருக்கும். பட் அந்த கோல் செட் அடையிறதுக்கான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் திங்ஸை வந்து நம்ம வந்து திருப்தி அடையாம அந்த ஸ்மால் திங்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் அனுபவிச்சுட்டு கடந்து போகணும். என்ன பண்ணும்? சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடிட்டே நம்ம பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன வெற்றி கிடச்சிருச்சுன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறது. ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி தான் என்னமோ உண்மையிலேயே அந்த ஒரு வீடு வாங்கினதுக்காக பேலஸில் போய் வாழ்கிற மாதிரி நினைக்கிறது. அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஃபீல் ஆகி அதை வந்து ரொம்ப வேற மாதிரி எல்லாம் எல்லாத்துட்டையும் பேசிட்டு பயங்கர கர்வத்தோட நடக்கிறது, மோசமான மனநிலையில் இருக்கிறது, தன்னை பற்றிய ரியாலிட்டியை மறந்துடுறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்களை கொண்டு வந்து அந்த மாதிரி நடக்கிறனாலேயே அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மாதிரியான கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டாங்களா, ஓவராக ஃபீல் பண்ணிட்டாங்களா, அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. ஆனால் அவரோட உண்மையான லைஃபு பேலஸில் இருக்கு. ஆனால் அவர் எங்கே உட்காந்துருவார்? இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கும் இதை ஆலோசனை பண்ணியே உட்காந்துருவார் வாழ்க்கையை முடிச்சுட்டு. ஆனால் நீ வந்து இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபா வாங்குறதுக்கு உன்னால் முடியும் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்ஸு உன்னால் 100 கோடி வாங்க முடியும். உனக்கு 1 கோடி சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்த 5 கோடி வாங்கு, கடனாகவே வாங்கு. ஏன்னா யூ கேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம மாறணும். அதை விட்டுட்டு ஓகே இது முடிஞ்சிருச்சு, இதோட நம்ம வந்து இப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உட்கார்ந்துடக்கூடாது. ஆனால் அந்த 90% மக்களும் அங்கே உட்கார்ந்துருவாங்க. அந்த தான் நம்மளோட உண்மையான நம்மளோட அந்த செல்ஃப் பிலீவு, செல்ஃப் அந்த டிசிப்ளின் எல்லாம் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து க்ரஷ் பண்ணி நம்மளை மேலே கொண்டு வரக்கான இடம். ஒரு அத்லட்டிக் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போ வந்து உண்மையாக ட்ரெயின் எடுப்பாங்க, உண்மையாக ட்ரெயினியாக மாறுவாங்க அப்படின்னா ஓடி 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 அந்த காஃப் மசில் மேலே ஏறி அடுத்த ஸ்டெப்பு வச்சா கீழே விழுந்துருவேன்னு நினைக்கும் போது தான் அந்த கோச் என்ன பண்ணுவாருன்னா காலில் நல்லா 2 அடி கொடுத்து வேகமாக ஓட சொல்லுவார். எப்போ? நான் அடுத்த ஸ்டெப்பில் கீழே விழுந்துருவேன்னு நினைக்கும் போது ஓட சொல்லுவாங்க. ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து
தன்னோட எல்லா நிலைகளையும் இழந்து ஒரு மரணம் சந்திக்க போறேன் அப்படிங்கும்போது தான் ஒரு ஹார்ட் ஒர்க்கை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு, நம்ம அந்த இடத்துக்கு தொட்டுட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அங்கிருந்து இன்னும் வேகமா ஓடணும், இன்னும் அடுத்த ஸ்டெப்பை பார்த்து பயணிக்கணும். சாதாரண மனிதர்கள் என்ன சிந்திக்கிறாங்கன்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோனை பத்தி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை பத்தி ரொம்பவுமே பெருசா, ரொம்ப ஒன்றும் இருக்காதாங்க, ஆனா அவர் பயங்கரமா ஃபீல் ஆவார். அதனாலயே அவங்க வந்து அதுக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. அந்த மாட்டிட்டு முழிக்கிற மக்கள் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துல சின்ன சின்ன வெற்றிகளை வந்து தன்னோட பெரிய நிகழ்வா நினைச்சு தன்னையே அழிச்சுக்கிறது, தன்னையே வந்து ஒண்ணும் இல்லாம மாத்திக்கிறது. இப்பதான் நம்மளுடைய அந்த டொப்பமைன் வந்து உள்ள என்ன பண்ணுதுன்னா சுரக்க ஆரம்பிச்சு அவங்க வந்து ஒரு ஜாலியா, என்ஜாய்மெண்ட்டா, நிம்மதியா வாழ்றதா நினைச்சிடுறாங்க. என்ன பண்றாங்க? ரொம்பவுமே என்ஜாய்மெண்ட்டா வாழ்றதா நினைச்சு அவங்க வாழ்க்கை இவ்வளவுதான் லைஃப்னு நினைச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது அவங்கனால அடுத்த சேலஞ்ச் எடுத்து அடுத்த வெற்றியை நோக்கி பயணிக்க முடியாது. நம்மளும் வந்து இதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம ஒரு பெரிய சேலஞ்ச் எடுத்தோம். அந்த சேலஞ்சு வந்து இன்ன வரைக்கும் சக்சஸ் ஆகலை, அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கல. பட் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. லாங் கோல் செட்ல அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகலைன்னாலும் சங்கடப்பட போறதில்லை, சக்சஸ் ஆனாலும் ரொம்ப என்ஜாய் பண்ண போறதில்லை. பட் அது சக்சஸ் ஆனா அனுபவிப்போம், இல்லையா? ஸோ அதுக்காக உங்கள்கிட்டயும் சொல்லியிருக்கிறோம், எல்லாரும் வந்து நமக்காக டேப்பிங் பண்ணுங்க, எல்லாரும் நமக்காக ப்ரே பண்ணுங்க. எங்களோட ஒரு விஷயம் பிரேக்ல நிக்குது. 4 வருஷமா அதுக்கு பின்னால நாங்களும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து சரியாகும்போது ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். அன்னைக்கு நேத்து கூட ஒருத்தர் வந்து என்னை பார்த்து திட்டிட்டு போனாரு. என்ன பண்ணாரு? என்னை பார்த்து நிறைய திட்டிட்டு போனாரு. உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்டாரு. உனக்கு என்ன என்ன சொன்னாரு அப்படின்னா, அஹ், இந்த ச- காக்கா வந்து பறக்குமாமா. காக்கா வந்து நாட்டுக்குள்ளார எப்படி பறந்துட்டே இருந்ததுன்னா, தனக்கு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது டக்குன்னு ஒரு மரத்துக்கு மேலே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருமாமா. அப்போ அது உயிரோடு இருக்குமாமா. அதே டைம்ல அந்த காக்கா வந்து கடலுக்கு மேலே பறந்ததுன்னா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் டயர்டாயிருமாமா. டயர்டாகி கடலுக்குள்ளாரே உளுந்து இறந்து போயிடும். நீங்க பண்ண விஷயம் அந்த மாதிரி தான். நீங்க வந்து நாட்டுக்குள்ளார பறக்கறதுக்கு பதில் கடலுக்குள்ள பறக்கறதுக்கு சிந்திச்சிட்டீங்க அப்படின்னு. அப்போ எனக்கு தோணுச்சு, நான் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. எத்தனை தடவை நான் கடலுக்குள்ள விழுந்தாலும் திரும்ப எந்திரிக்கும் போது ஒரு மீனோட தான் எந்திரிச்சு வருவேன். அந்த வெற்றியை நோக்கி தான் நான் பயணிப்பேன். நீங்க என்ன வந்து காகமா பார்த்தாலும் நான் வந்து 5000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு பறவை இருக்குல்ல, ஒயிட் கலர்ல நம்ம வேடந்தாங்க கூட வருது, அந்த மாதிரி ஒரு பறவை. கடல் கடந்து அந்த கடலையே ஜெயிச்சு அந்த முனையில போய் உட்கார்ந்துட்டு நான் வந்து என்னோட லைஃப் தொடங்குவேன். அந்த அளவுக்கு வந்து அந்த கடலையே கடந்து போற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பறவை நான். காக்கா கிடையாது, பார்க்கறதுக்கு வேணா காக்காம இருக்கலாம். காக்காவா வாழ்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை லைஃப்ல, இல்லையா? ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டு, ஏன்னா நமக்கு கம்ஃபர்ட்டா இருந்தோனாலே வந்து, ஆமா எனக்கு வந்து அன்னைக்கு அவசியமே கிடையாது. டெய்லி 50,000 சம்பாரிச்சிட்டு இருக்கிறவன் பெருசா ஒரு விஷயமெல்லாம் நமக்கு டென்ஷன் ஆக வேண்டியதெல்லாம் இல்லை. இவ்வளோ 4 வருஷம் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லபடியா இன்கம், நல்ல வாடகையெல்லாம் வருது, குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க, ஈஸியான லைஃப்பை வந்து வாழ்ந்துருக்கலாம். அதோட நான் நின்றுருப்பேன். இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசியிருக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. என் வாழ்க்கையோட மேன்மை வந்து எந்த இடத்தையும் நான் சந்திச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து சாதாரண ஒரு காக்காவா போயிருப்பேன் நான். அவர் காக்காவா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால அவர் அப்படி இருக்கிறாரு. நான் ஃபீனிக்ஸ் பறவையா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால பறந்துகிட்டே இருக்கிறேன். எல்லா ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கும், இல்லையா? அப்படிதான் லைஃப்ல அப்படிதான் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து மாறணும் அப்படின்னா நிறைய கஷ்டம் வரும், நிறைய சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு கோல் செட்டை நம்ம பெருசா திங்க் பண்ணோம்னா
உடனே எல்லாம் கிடைக்காது. 5000 கிலோமீட்டர் பயணிக்கணும். எவ்வளவு பயணிக்கணும்? 5000 கிலோமீட்டர் பயணிக்கணும். என் பயணம் எல்லை இல்லாத ஒரு பயணம் என கடலுக்கு மேல பயணிக்கிறேன். எங்கேயாவது உட்கார முடியுமா? ரெஸ்ட் எடுக்க முடியுமா? தண்ணி கிடைக்குமா? முதலாவது எதுவும் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூவா பறந்துகிட்டே இருக்கணும். அப்ப அந்த பறக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு கட்டத்துல உண்மையிலேயே அங்க போய் சேரும். உண்மையிலேயே நம்ம அங்க அந்த அந்த இடத்த தொடுவோம். நம்ம போற வழியில நமக்காக ஒரு கப்பல் வரும். அந்த கப்பல்ல ரெஸ்ட் எடுப்போம். அந்த இடத்த என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப பறப்போம். திரும்ப போவோம். திரும்ப ஒரு கப்பல் வரும். கண்டிப்பா அந்த 5000 கிலோமீட்டர் தாண்டிடுவோம். அதுக்கு ஒரு நாள் வரும். அன்னைக்கு அந்த பெருசா வெற்றி இருக்குல்ல, அதை வந்து ஃபீல் பண்ணி கொண்டாடுவோம். இதுதான் வாழ்க்கை. அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து சேலஞ்சுகளை உருவாக்கி நமக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்ட்டா தோணுதோ, எங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த இடம் நமக்கு ஓகே போதும்னு நமக்கு எப்போ தோணுதோ அப்பதான் ஓட ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம ஒரு புது சேலஞ்சை வந்து நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி உருவாக்கும் போதுதான் நம்ம வந்து உண்மையான வெற்றியாளரா மாற முடியும். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு விஷயத்த நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஓகே, நம்ம வந்து இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம்னா நிறுத்திக்க கூடாது, ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 45 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு ஆயிடுச்சு, மூட்டு கை கால்லாம் வலி வருது. இப்போ என்ன பண்ணணும்? ஓடுறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்த கட்டத்துக்கான நிகழ்வுகளை நம்ம ஆரம்பிக்கணும். ரொம்ப மூச்சு வாங்குது, ரெண்டு ரெண்டு மாடி ஏற முடியல, நடந்து ஏறக்கூடாது, ஓடி ஏற. என்ன திங்க் பண்ணும்? நான் ஓடி ஏறுவேன் அப்படின்னு நம்ம ஃபீல் ஆகணும். அப்போ ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த ஸ்டெப்பை ஏறக்கு முயற்சி பண்ணணும். அப்போ உங்க மைண்டை வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டை கரெக்டா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களால அந்த வழியையும் கடந்து அந்த நோயிலிருந்து, அந்த மூட்டு வலியிலிருந்து உங்களால வெளியே வர முடியும். உங்களையே நீங்க மோட்டிவேட்டரா மாத்தணும். ஒரு இடுப்பு வலிக்குது அப்படின்னா நல்லா குமிஞ்சு வேலை செய்யறதுக்கு அதை பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு டான்ஸ் பண்ணி அந்த இடுப்பு வலியை போக வைக்கணும். இடுப்பு வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக டான்ஸ் ஆடணும், பாட்டு கேட்கணும், துள்ளி குதிக்கணும், குழந்தை மாதிரி ஃபீல் ஆகணும், நம்மளை எங்க நம்ம உணரணும். அப்புறம் அவங்க என்னால செய்வாங்களோ அதையெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ அப்போ நீங்க எப்பவுமே எங்க இருப்பீங்க? உங்க வாழ்க்கையில தளர்ச்சிங்கிறதே வராது, உங்களுக்கு நோய்ங்கிறதே இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்க? யாராவது இருக்கீங்களா? நான் ஏதோ கொஞ்சம் இருக்கா மாதிரி ஃபீல் பண்றேன். எஸ், சூப்பர். நீங்க அந்த மாதிரி கொஞ்சமா இருக்கிறதா ஃபீல் ஆகுறீங்க. அது ஏன்னா எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால நல்ல மூட்டு வலி. கார் வந்து கீழே அப்படி இறங்கும் போது லைட்டா ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணேன்னா ஸ்டெப் ஏறுறது ரொம்ப வழியா இருக்கு. அப்ப என்ன பண்றது, நல்ல ஒரு அன்னைக்கு ஒரு ஸ்டிக்கு நேற்று கூட வாங்கிட்டு வந்தோம். அது டான்ஸ் ஆடிக்கிட்டே கையில வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஸ்டெப் ஏறி செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தேன். ஸோ இது என்னன்னா அந்த பெயினை மறந்து நம்மளை நம்ம என்ஜாய்மெண்ட்டாக மாற்றிக்கிறது. அப்போ அந்த பெயினை மறந்து, நான் திடீர்னு அதில் ஒரு ரீல் பார்த்தேன். அவர் வந்துட்டு இந்த மாதிரி கால் சைடில் வச்சு ஏறுங்க, அப்போ உங்களுக்கு வழியே வராதுன்னு சொன்னார். அப்போது நான் என்ன பண்ணேன்னா நேராக வச்சு ஏறேன். ஏன்? எனக்கு டிசீஸ் கிடையாது. அது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறது வந்து நோய் கிடையாது. நோய்க்கு ரெமெடி சொன்னால் நேர் எதிராக செய்யணும். நோயே இல்லாமல் இருந்தால் நான் என்ன எப்படி நடப்பேன்? நான் அப்படித்தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்டிஸை நான் பண்ண மாட்டேன்னு முடிவு எடுக்கணும். நீங்க
எதை பண்ண மாட்டேன்னு முடிவு எடுக்கணும்? ஒரு டிசீஸ் கியூர் ஆகிறதுக்கான விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. டிசீஸே இல்லாம இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம நல்லா முடியும். இந்த ரீல்ஸ்ல டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க நோயாளியா மாறிடுவீங்க. அப்போ நான் நல்லா இருக்கும் போது எப்படி இருப்பணும், நல்லா இருக்கும் போது எப்படி நடப்பணும், அப்படித்தான் நடப்பேன். நான் வேணும்னே என்னை கிராஸா வச்சு நடக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷனை நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்ல கொண்டு வரணும். அப்போ உங்க உடம்புல இருக்கிற எந்த நோயா இருந்தாலும் உங்களை விட்டு போயிடும். புரியுதா? நிச்சயம். அத ஃபீல் ஆகாம நீங்க என்ன பண்ணக்கூடாது? கோணையா கால் வச்சு நடக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நோயாளியா மாறிடுவீங்க. அப்ப வேணா ரிலீஃபா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உங்களோட உள்ள இருக்கிற ஆழ் மனதுல அந்த நோய் வளர்ந்துரும். அதுதான் நம்மளோட பிரச்சனையே. நமக்கு இது புரியாதனாலயே நம்மளோட அந்த மாதிரி மாத்திடுறாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டு, அந்த சின்ன சின்ன ரிலீவ் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளோட மெயினான கோல் செட்டை நம்ம அடையவே முடியாது. பாருங்க, ஒரு பெயின் கூட நம்மளோட கோல் செட்டோட மிங்கிள் ஆகுது. எனக்கு எப்போ இருக்கிற மாதிரி கால் தான் வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோல் செட். நம்ம 80 வயசு 90 வயசு ஆனாலும் 3 ஃப்ளோர் ஓடி ஏறுவேங்கிறது நம்மளோட கோல் செட். நம்ம அப்படிதான் மைண்ட் செட்ல இருக்கணும். நம்மளே செல்ஃப் பிலீவோட இருக்கணும். அந்த செல்ஃப் பிலீவோட இருந்தா நம்மளோட டோபமைனை நம்மளால வென்று ஜெயிச்சு வெளியே வர முடியும். ஏன்னா நம்மளை சுத்தி ஒரு 5 பேரு எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் நம்ம. எப்படி? நம்மளை சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அந்த 5 பேர்த்தோட பிரதிபலிப்பு தான் நம்ம. அப்ப அந்த 5 பேர் என்னெல்லாம் இருக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாம் நம்ம இருப்போம். அப்ப இந்த சுத்தி இருக்கிறவன் என்னெல்லாம் சொல்றானோ அதையெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது. இந்த 5 பேர்த்த எட்டி உதச்சு தள்ளிடுறோம். அங்க யாரையும் வச்சுக்க கூடாது. நம்ம டிசிஷன்ல நம்ம மாத்திட்டு நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம அதை கரெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த 5 பேர்த்தோட பழக்கத்தையும் எடுத்துட்டு நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நோயாளியா மாறிடுவாங்க. இந்த 5 பேர் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே நிறைய விஷயத்த நம்ம கிட்ட சொல்லி சொல்லியே நம்மளை ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்துருவாங்க, இல்லையா? அப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற விஷயங்களை பர்டிகுலரா நம்மளை ஒரு டிமோட்டிவ் பண்றதுக்கான விஷயங்களை செய்யறவங்கள நம்ம கூட வச்சுக்கவே கூடாது. நம்ம அந்த மாதிரி இருக்கிற நபர்களோட பழகவே கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம வெளியே அனுப்பிட்டே இருக்கணும். அந்த வெளியே இருக்கக்கூடிய அவுட் சைடு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்மளை டெவலப் பண்றதுக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட பாசிட்டிவா மாத்திக்கணும். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டயர்டா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நல்ல ஒரு மியூசிக் கேட்கலாம். ஏன்? அதே மாதிரி நல்ல ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு குட்டி தூக்கம் தூங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எதையாவது செய்யறதுக்கான நல்ல ஒரு பிளான் நம்ம ஏற்படுத்தலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்மளுடைய நெகட்டிவான விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு சில இடத்துல யோகா பண்ணலாம். ஜாக்கிங் போறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். அந்த மாதிரி என்னெல்லாம் நமக்கு ஒரு ஸ்லோ வருதோ, டயர்டு வருதோ அந்த இடத்துல எல்லாம் வேற எதையாவது நம்ம செய்யணும். அதாவது புது புது விஷயங்களை நியூ சிஸ்டமேட்டிக்கா நியூ ரூட்டை இப்போ ஒரு ஜாகிங் போறோம்னா இந்த வழியிலேயே போகாம 10 வழியில அந்த வழி இந்த வழின்னு மாறி 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 போறது. இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவான விஷயங்களை நம்ம சூஸ் பண்ணி செய்யணும். இது ஏன் செய்யணும் அப்படின்னா உண்மையில என்ன காரணங்க? நம்மளோட மூளைக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. ஒரு புது விஷயம் வேணும், இல்லைன்னா ஒரு வெற்றி வேணும். அப்பதான் நம்ம டொபமைன் சுரக்கும், இல்லையா? அப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோம்னா இப்போ நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா அதை செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம மூளை நம்மளை ஹாப்பியா வச்சுக்கும். அப்போ நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஒரு அதுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்குற மாதிரி
நம்ம ஒரு gift கொடுக்குற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் போய் கம்ப்ளீட்டாக படுத்து தூங்கி. அப்படின்னா நம்ம மூளை என்ன நினைக்கும் அப்படின்னா, ஏன்னா அது நார்மலாகவே சோம்பேறியாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த மாதிரி ஒரு தூக்கம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா இந்த தூக்கத்துக்காகவே நல்லா வேலை செய்வது. பாருங்க நம்ம மூளை எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது. நமக்கு வந்து நல்ல ஒரு மியூசிக் கேட்கறது வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது அப்படின்னா அந்த மியூசிக்கை கேட்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒர்க்கை முடிச்சு ஒரு சோர்வு அடையும் போது டக்குன்னு உட்காந்து அந்த மியூசிக்கை வந்து கேட்கவோ பார்க்கவோ செய்யணும். அப்போ என்ன ஆகும், நம்ம மூளை அந்த பாட்டை கேட்கறதுக்காகவே வேக வேகமாக வேலை செய்யும். இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துலையும் நம்ம மூளையை வந்து ஒரு கிராட்டிடியூட் கொடுத்து ஒரு பாராட்டுதல் கொடுத்து அதை அப்படி அப்பப்போ அதுல வெற்றி அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, அதை டைம் எடுத்து கொடுத்தோம்னா அது கண்டிப்பா நம்மளை என்ன பண்ணும், நம்மளோட வேலைகளை முழுசா செய்ய. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைகளை விட்டுட்டு வெற்றியை வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம மூளை அதைத்தான் எதிர்பார்க்கும், நம்ம மூளை அதைத்தான் எடுக்கும். நம்ம வந்து ஒரு 45 நிமிஷம் ஒரு விஷயம் செய்யறோம்னா ஒரு பிரேக், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு விஷயத்த கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு 10 நிமிஷம். இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம மூளை வந்து சந்தோஷமாகவே நம்மளை வச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மூளை வந்து சந்தோஷமாக வச்சுட்டே இருக்கிறதுனால உங்களோட டிசிஷன் வந்து உங்களோட பர்ஃபெக்டான ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. உங்கள் மூளை வந்து தேவையில்லாத நிறைய நெகட்டிவ் தாட்ஸை வந்து உருவாக்காது. அதே வந்து அதுக்கு ஒரு வெற்றியை கொடுக்காம நீங்க முயற்சியை செஞ்சீங்கன்னா அது என்ன பண்ணுவோம்னா, இது செஞ்சா நீ வந்து மோசமா போயிடுவ, இது செஞ்சா நடக்காது, இது வந்து உன்னோட உடம்ப டயர்ட் பண்ணிடும், நீ இதுக்கு மேல பண்ணாத, நீ உழுந்துருவ, அது இதுன்னு சொல்லி நம்மளை போட்டு அமுத்தும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டு கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வேண்டான்னு விட்டுரும். அதாவது நீங்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஜிம்முக்கு போகலான்னு முடிவெடுத்து ஒரு 10 நாள் வந்து காலையில் 10 மணிக்கு லேடிஸ்க்கு மட்டும் அப்படின்னா அங்கே போய் அதெல்லாம் செஞ்சுட்டு 11ஆவது நாள் என்னானாலும் கை கால் வலி வரும், என்னன்னாலும் 3ஆவது நாள் காய்ச்சல் வரும், வந்துச்சுன்னா ஓடி வந்துடுவீங்க. ஏன்? உங்கள் மூளை வலி வந்தால் ஒத்துக்காது, அதை ஏற்றுக்காது. அதுக்கு எப்பவுமே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கணும், எப்பவுமே வந்து ஜாலியாக இருக்கிறதா சிந்திக்கும். அப்போது அந்த ஜிம்மு முடிச்சுட்டு நல்ல ஒரு ஆப்பிள் ஜூஸ் இல்லைன்னா நல்ல சர்க்கரை போட்டு ஒரு பூஸ்ட் இல்லைன்னா ஒரு மால்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்களே கொடுத்துக்கிறது. இந்த காலையில் இந்த 10 மணிக்கு 11 மணிக்கு செஞ்சால் 11 மணிக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டான விஷயம், அதாவது சாக்லேட்டாக இருக்கலாம், கேக்காக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிறது. இது வந்து கம்மியாக நீங்கள் அளவாக இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வெற்றியை வந்து மூளைக்கு காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு உளுந்து வடைக்காகவே 2.5 கிலோமீட்டர் நடக்கிறவங்க எத்தனையோ இருக்காங்க. காலையில் அப்படியே நடந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு கடையில் போய் ஒரு உளுந்து வடையும் ஒரு டீயும் சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க வந்து 20 வருஷம் 30 வருஷமா நடப்பாங்க. ஆனால் இவர் வந்து எதுக்காக நடக்கிறாரு தெரியுங்களா? அவர் மூளை கரெக்டாக எப்படி தெரியுமா எழுப்பி விடுது, எப்படி தெரியுமா அவர் கரெக்டாக போயிட்டு வர. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த தாத்தா காலையில போய் எங்கேயாவது வடை தின்னுட்டு வந்துடுவாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த தாத்தா கிட்டத்தட்ட 45-50 வருஷமா நடப்பாரு, டெய்லி அந்த வடை சாப்பிடுவாரு. அவர் ஆக்சுவலா நடக்க போறது கிடையாது, அவரோட மூளையை பொறுத்த வரையிலும் அவருக்கு வடை கிடைக்கும் வந்து போனா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக போயிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒன்று இருக்கும் அவருக்கு, அந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் நடக்கவே போவார். ஆனா உண்மையிலே அவர் நடப்பாரா அப்படின்னா நடக்க மாட்டாரு, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நடக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி உருவாக்கி வச்சுட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளோட ஹேபிட்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் டெவலப் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னா நம்மளோட ஹேபிட்ஸ் தான். ஸோ ஏதாவது ஒரு ஹேபிட்டை நம்ம உருவாக்கி வைக்கும்போது நம்மளால வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினை பர்ஃபெக்டா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு அதை முழுமைப்படுத்த முடியும். ஏன்னா வாக்கிங் போறது அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தானே.
ஆனால் அதுக்கு ஒரு சாய்ஸ் பாருங்க என்னவா இருக்குதுன்னு. சைடில் ஒரு வெற்றி இருக்கு. நம்ம மூளை அப்படிதான் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட மூளையை கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதை பற்றி சொல்லணும்னா. ஃப்யூச்சர் பிளானிங்கு, விசுவலைசேஷனு, அதே மாதிரி நம்மளோட செல்ஃப் ட்ரீமிங்கு, நம்மளோட கோல் செட்டு நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். இவ்வளவும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஷார்ட்டா நான் சொல்லிட்டேன் ஓவரால் எல்லாமே. நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. நிறைய எழுதியிருக்கேன். ஸோ வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். நாளைக்கு வேற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். கோபம் வரும்போது ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, கோபம் வரும்போது எதை என் வாழ்க்கையில் நான் செய்யவே மாட்டேன்னு நினைச்சீங்களோ அதை கண்டிப்பா செஞ்சிருவீங்க. ஸோ அதனால வந்து கோபம் வந்ததுன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. நம்ம லைஃப்ல சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த உள்ள போனே 1-2 கலர்ஸ் இல்லைன்னா அந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிடும், அதுதான் எடுக்கும். ஜென்ரலாகவே எல்லாரும் அப்படிதான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 hours அது உள்ள போய் தொலாவி 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 அதுன்னு பார்த்து கடைசியாக வந்து இதைத்தான் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய சாதாரண தப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, உள்ள ஏறணுமா, பிடிச்சதா, எடுத்தமா, வெளியே வந்துடணும். இந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்களுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நேரமும் காலமும் ரொம்பவும், அதே மாதிரி மூளையில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணும். இது வந்து ஒரு உதாரணம் தான். இது மாதிரி என்னெல்லாம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ, அங்கெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷனை வந்து ஏற்படுத்தாமல் ஒரு ஷார்ட்டாக நம்ம போகிறோம், நம்ம தேவை இதுதான், இது கிடச்சிதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருந்ததுன்னா நம்மளால எதையுமே வந்து சரியாக செய்ய முடியும். அதாவது எப்படின்னா, ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஆஃபர் போட்டிருப்பாங்க, பட் உங்களுக்கு தேவையே இருக்காது. ஆனால் நீங்கள் அதை வாங்கிட்டு வருவீங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த 2000 ரூபாய் கையை விட்டும் போச்சு. அது 10,000 ரூபா பொருள், அதனால தான் நான் 2000 ரூபாய் கிடச்சினால வாங்க. ஆனால் என்ன யூஸ் பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க, சும்மா தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கான விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு, நான் வந்து என்ன எவ்வளோ பெரிய ஃப்ரீ கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். எனக்கு அது தேவை, நாளை காலையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள், ஆனால் அது வந்து ஆஃபரில் இருக்குதுன்னா நான் அதை எடுத்துக்குவேன். அப்படிங்கிற அடிப்படையில் உங்களோட அத்தியாவசிய தேவைகளை ஆஃபரில் எடுக்கிறனால உங்களால் அதிகமான லாபத்தையும் சம்பாதிக்க முடியும், யூட்டிலைஸும் பண்ண முடியும். அதே டைமில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை அதிகமாக ஒருத்தர் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மைண்ட் செட்டை உங்களுக்கு கொண்டு வந்தால் உங்களால் எல்லா விஷயத்தையுமே உங்களால் கடந்து போக முடியும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். ஓகே, ஏன்னா நம்மளோட தாட்ஸ், நம்மளோட சிந்தனைகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் நம்மகிட்ட இருக்கணும். ஃபியூச்சர் பிளான் இல்லாமல் நம்மளால வாழவே கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்திட்டையுமே வந்து நம்ம ஒரு கொஸ்டினை கேட்டோம்னா, நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருப்பீங்க, என்னவா நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா தெரியாது. ஆனால் நீங்கள் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எது சக்ஸஸ் ஆக மாறணும்னு கேட்டால் 1000 விஷயம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த 1000 விஷயத்த கம்மி பண்ணி ஒரு பெரிய கோல் செட்டை செட் பண்ணிட்டு, அந்த கோல் செட்டை அடையிறதுக்கு இந்த 1000 விஷயங்களை 1 by 1 செஞ்சுட்டே போகணும். அப்போ தான் அந்த கோல் செட்டை அடைய முடியும். கோல் செட்டை விட்டுட்டு 1000 விஷயத்துக்கு பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஜென்மத்தில் உங்களால் நல்லா ஆக முடியும். இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ நம்ம அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்களை சிம்பிளாக பண்ணிக்கிட்டு பெரிய விஷயத்துக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வாழலாம். அதே மாதிரி நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நம்மளோட செல்ஃப் டிசிப்ளினை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல குளிரில் குளிக்கிறது பச்சை தண்ணியில்.
இந்த ஹாட் வாட்டர் போட்டு குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அது வந்து உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினையும் செல்ஃப் கண்ட்ரோலையும் செல்ஃப் பிலீவையும் அதிகப்படுத்துகிறது. எப்படிங்க? யாரெல்லாம் இங்கே பச்சை தண்ணியில் டிசம்பரில் குளிக்கிறவங்க இருக்கிறீங்க? உங்கள் ஊரில் டெம்பரேச்சர் என்னன்னு தெரியாது. எங்கள் ஊரில் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து 3 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு 17 டிகிரி 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது கோயம்புத்தூரில். யாரெல்லாம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாமல் கோல்டு வாட்டரில் குளிக்கிறவங்க இருக்கீங்க? சார் நான் குளிக்கிறேங்க சார். எஸ். வேற? லேட்டா 8 o'clock அது மாதிரி குளிச்சா சில் வாட்டர் குளிப்போம் சார். ஹெட் பாத் எடுக்கணும்னா ஹாட் வாட்டர் எடுப்போம், இல்ல டெய்லி நார்மலா சில் தண்ணி தான் சார். எஸ். நம்மலாம் வந்து எந்த மாசமா இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எப்பவுமே சில் தண்ணி தான் சார். கோல்டு வாட்டர் தான். நேரம் காலை டைம்ல காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சாலும் கோல்டு வாட்டர் தான். 8 மணிக்கு எந்திரிச்சாலும் கோல்டு வாட்டர் தான். டிசம்பரா இருந்தாலும் கோல்டு வாட்டர் தான். மேவா இருந்தாலும் கோல்டு வாட்டர் தான். ஏன்னா உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நமக்குள்ள கொடுக்குது. நான் ரொம்ப காலமா நம்பக்கூடிய ஒரு நிகழ்வும் அதுதான். ஏன்னா எனக்கு டீச் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களை நியூரோ சிஸ்டம்ஸ், நர்வ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பக்காவா வேலை செய்யணும் அப்படின்னா லைஃப் டைம் நீங்க பச்சை தண்ணியிலே குளிங்க. ஹாட் வாட்டரை பத்தி சிந்திக்காதீங்க. அது சோம்பேறிகளோட மனநிலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு காலையில எந்திரிச்சுன்னு ஒரு விஷயத்த போராடி ஜெயிக்கிற தன்மையை குறைக்குது. ஸோ அதனால வந்து ஹாட் வாட்டர் ஃபீல் பண்ணாதீங்க, அதை வந்து குளிக்காதீங்க, நீங்கள் வந்து பச்சை தண்ணியிலே குளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் அதுக்கு ஒரு ட்ரிக்கும் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணி குளிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதை வந்து காலிலிருந்து தலைக்கு ஊற்றணும். தலையில் ஊற்றி குளிக்கக்கூடாது. குளிக்கிற முறை எப்படிங்க? ஃபஸ்ட்டு காலில் ஊற்றணும், அப்புறம் உங்கள் முழங்காலில் ஊற்றணும், அப்புறம் உங்கள் இடுப்பு பகுதியில் ஊற்றணும், அதுக்கப்புறமா உங்கள் வயிறு பகுதியில், அப்புறம் ஷோல்டரு, அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 minutes டைம் எடுத்துக்கணும். ஷோல்டரில் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? 2 to 3 minutes டைம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் தலையில் ஊற்றணும். அப்போ என்ன ஆகும்னா உங்கள் தலையிலேருந்து நிறைய ஆவி வெளியே போகும், சூடு வெளியே வரும். அதுக்கப்புறமா தான் உங்கள் தலையில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும். இந்த சிஸ்டத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து உள்ளே இருந்து உங்களால் ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் ஆக முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள் உங்கள் உடலில் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு டிசிப்ளினான வாழ்க்கையை வாழணும்னா ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா -டிகிரியில் பச்சை தண்ணியில் குளிக்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து வாழுங்க. உங்களோட அனுபவங்களை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுங்க. யாராவது பேசுங்க. சரி, எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு அப்படித்தான் சொன்னார். காலில இருந்து அப்படி ஊத்திட்டே வந்து அப்புறமேட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. அது ரொம்ப மார்கழி மாசம் எடுத்து அப்படி குளிக்க கூடாது, தலையோட எடுத்து ஊற்றக்கூடாது அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுக்கல. நீங்க எப்படி குளிக்கிறீங்க? நான் அவர் சொல்றது அப்படி ஃபாலோ பண்றேன். மார்கழி மாசமா இருந்தாலும் லைட்டா உடம்பு நினைச்சா உடம்பு வந்து அந்த ஹீட்டை ஏத்துக்கிற அளவுக்கு தயாராயிடும். அந்த குளிர் தாங்குற அளவுக்கு ஹீட் ஒரு உற்பத்தி ஆயிருந்து வச்சுக்கல. அப்புறம் எடுத்து குளிச்சா ஒண்ணும் தெரியாது, குளிர் தெரியாது. அப்படியெல்லாம் இல்ல, குளிர் எல்லாம் தெரியும். அதனால எல்லாம் சேஞ்சஸ் கிடையாது. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குளியல் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, சோப்பு போட்டு அழுக்கு போறதுக்கு அல்ல. குளிக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கிறதுக்கான ஒரு செயல், அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன பழகி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, குளிக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாகறதுக்குன்னு நினைக்கிறோம். குளிக்கிறது சுத்தமாகறதுக்கு கிடையாது. சுத்தத்துக்கும் குளியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. சுத்தத்துக்கும் குளியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க 20 நாள் குளிக்கலைனாலும் நீங்க சுத்தம் இல்லாம எல்லாம் இருக்க மாட்டீங்க.
உங்களுடைய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய உங்களோட கை கால்களை வந்து சுத்தம் பண்ணாலே நீங்கள் சுத்தமாக தான் இருப்பீங்க. என்ன காரணம்னா, இந்த கை கால்களை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து உங்களுடைய உடல் வந்து சுத்தம் அடைகிறது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய டெட் செல்ஸ் கீழே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து சுத்தம் ஆயிரும். அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து தப்பா கத்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? தப்பா கத்து கொடுத்து வச்சிருக்காங்க. குளியல் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நம்ம பாடியில இருக்கிற ஹீட்டை வெளியே கொண்டு வரது. எதுக்காக? உங்க கார்ல ரேடியேட்டர் வச்சிருக்காங்க. உங்க கார்ல எதுக்குங்க ரேடியேட்டர்? இன்ஜின்ல வர சூட்டை கம்மி பண்றதுக்காக இல்லையா? அந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த ரேடியேட்டருங்கிற ஒரு பொருளை வச்சு அந்த தண்ணி வந்து ரோல் ஆகி இன்ஜின்குள்ளார போய் இன்ஜினை கூல் பண்ணி விடும். அதே ஒரு சிஸ்டம் தான் நம்ம பாடி. ஏன்னா நம்ம வந்து 5 துவாரம் வழியாக எப்பவுமே எக்ஸாஸ்ட் பண்ணிட்டே இருப்போம், எரிஞ்சுக்கிட்டே இருப்போம், அதிகமான உஷ்ணத்தை வெளியேற்றிக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த 5 துவாரங்கள்ல தண்ணி பட்டாலே நீங்க குளிர்ச்சியாக மாறிடுவீங்க. அப்போ குளியல் அவசியமா அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில குளிக்கிறதுங்கிறது அவசியமே கிடையாத ஒண்ணு. அதுவும் வந்து பர்டிகுலரா அழுக்கு போறதுக்காக குளிக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து. குளிக்கிறது அப்படிங்கிறது எதுக்குன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக. யார் வந்து அதிகமா குளிக்கலையோ அவங்க உடம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க உடம்பு வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும். அது வந்து தவறான பலவிதமான நோய்களை வந்து அவங்களுக்கு உருவாக்கியிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த நோய்கள் உருவாக்கக்கூடாது. நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? குளிக்கணும். குளிக்கிறது வந்து எதுக்குன்னா, அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு. எதுக்காக? நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கிறதுக்கு. இப்போ குளியல் வந்து அசுத்தத்துக்கா குளிர்ச்சிக்கா? யார சொல்ல முடியுமா? குளிர்ச்சிக்குங்க சார். குளிர்ச்சிக்குத்தான் குளியல். சமநிலையில வச்சுக்க. ஆமாங்க சார், குளிர்ச்சிக்கு தாங்க சார். குளிர்ச்சிக்குத்தான் குளியல். அழுக்கு போறதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எப்படி பாம்பு சட்டையை கழட்டுமோ அதே மாதிரி உங்க உடம்பு டெய்லியுமே சட்டையை கழட்டிட்டு தான் இருக்குது. அதனால நீங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டே தான் இருக்கிறீங்க. அதனால குளியல்ங்கிறது ஒரு அவசியம் இல்லாத ஒரு பொருள். ஆனா குளியல் அவசியம். அது எதுக்குன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற சூட்டை கம்மி பண்றதுக்காக. அப்ப நீங்க சோப் போட்டு தான் குளிக்கணுமானா சோப் போட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது? சோப் போட்டு குளிக்க வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. அது ஒரு நறுமணமும் உங்களுக்குள்ள ஒரு பிளசன்ட் ஃபீலிங் கொடுக்கும், அவ்வளவுதான். உண்மையிலே நீங்க உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே தான் இருக்கிறீங்க. உங்க உடம்புல உங்க கை கால்கள் மற்றும் உங்களுடைய மூஞ்சியை வந்து கழுவுனீங்கனாலே நீங்க வந்து சுத்தமாக தான் இருப்பீங்க. ஓகே, ஏன்னா அது வெளிப்புற பகுதி. உஷ்ணத்தை குறைக்கிறது உண்மையான குளியலுங்கிறது நம்மளுடைய துவாரத்தை சூடு குறைக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எதுக்காக குளிக்கணும்? நம்மளுடைய சூட்டை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் குளிக்கணும் சார். ஓகே சார். குமார் சார். தேங்க்யூ சார். அந்த குளியல்ங்கிறதே வந்து அதுக்காக தான். நான் மார்கழி மாசத்துல இப்படி குளிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா மாசத்துலயும் குளிக்கணும், எல்லா நாள்லயும் குளிக்கணும். அந்த குளிக்கிறது வந்து நம்ம டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக குளிக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க முடங்க. வாழ்க வளமுடன் ஜியோஜி. தேங்க்யூ. ஜியோஜி சார். எஸ், தேங்க்யூ ஜியோஜி.